வெல்கம் டு விவேகா ஃபுட் சேனல். ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். 1 கப் மேக்ரோனி, மைதா 2 ஸ்பூன், பொடிசாக வெட்டின வெங்காயம், 1 கப் பால், 3 பூண்டு பல்ல நான் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், வெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். ஒரு பேனில் தண்ணியை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, 2-3 ட்ராப்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மேக்ரோனியை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்து 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே மேக்ரோனி நல்லா வெந்துடும். வேக வச்ச மேக்ரோனியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நறுக்கி வச்ச வெங்காயமும் பூண்டையும் நான் சேர்த்து வதக்க போகிறேன். மிதமான சூட்டில் வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் மைதா நான் சேர்க்குறேன். கண்டினியூஸாக நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். மைதாவோட ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1 கப் பாலை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். பால் சேர்க்க சேர்க்க நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும், இல்லைன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிரும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2-3 நிமிஷத்துலையே இது நல்ல சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நான் இந்த ஒயிட் சாஸில் கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே மிக்சட் ஹர்ப்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்ச ஹர்ப்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். மேக்ரோனியில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், அதனால் சாஸில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாஸில் நம்ம வேக வச்சு எடுத்த மேக்ரோனியை நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா டாஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மேக்ரோனி நல்லா சாஸோட பைண்ட் ஆயிடுச்சு. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு இல்லைனா மிக்சட் ஹர்ப் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான டிஷ்ஷஸ்க்கு விவேகா ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.